அன்பானவர்களுக்கு வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா வரதம் கோலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்தே எல்லோரும் வாழ்க இசைந்து. புராண கதையும் அதன் தத்துவமும். அதாவது நம்ம நாட்டில் நிறைய புராண கதைகள் இருக்குது. அதெல்லாம் மனிதனை ஒழுக்க நெறிப்படுத்துவதற்கு தானே தவிர உண்மையா இது நடந்ததா சாச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னெல்லாம் விதனாவாதம் பேசினு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, கைலாசத்தில் சிவன் பார்வதி இருக்கும்பொழுது விநாயகரும் முருகரும் வந்தாங்க. அப்போ பார்வதி கையில் ஞானப்பழம் வச்சுருந்தாங்க. விநாயகர் முருகன் 2 பேரில் யாருக்கு அந்த ஞானப்பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை யார் 3 முறை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம். அப்போ என்ன பண்ணுவாங்க, முருகன் என்ன பண்ணுவாங்க, அவரோட மயில் வாகனத்தில் ஏறி இந்த புவியை கைலாய மலையிலேருந்து 3 முறை சுற்றி வர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவார், இல்லை அம்மா அப்பா தானே உலகம், நான் அம்மா அப்பாவே சுற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா அப்பாவை 3 முறை சுற்றின்னு வந்துடுவார். கரெக்டாக ஞாபகம் இருக்குங்களா? அப்போ பழம் ஞானப்பழம் உண்மையான தத்துவம் இதுதான் அப்படின்ட்டு ஞானப்பழம் விநாயகர் பெருமானுக்கு போயிடும். முருகப்பெருமான் திரும்பி வந்தால் அந்த ஞானப்பழம் விநாயகர்கிட்ட இருக்கும், முருகனுக்கு கிடைக்காது. அப்போ என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு, என்னை ஏமாத்துறவங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் பழனி உச்சியில் நின்றுட்டதா புராணம் வரலாறு. சரிங்களா? இப்போது இந்த வரலாறு முடிஞ்சிச்சு. இந்த வரலாற்றுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய நம்ம லைஃபுக்கு தேவையான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு ஒரு மகனுக்கு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அவன் எங்கே போய் சுற்றி வந்தாலும் அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் நெறிமுறைகள் வாழ்க்கை கற்றுக்க முடியாது. அவன் வளர்றான் இல்லையா? வளரும்போது அவங்க அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்களோ, அவங்க என்ன பழக்க வழக்கம் பண்ணுறாங்களோ அதை தான் இந்த பிள்ளைங்களும் பண்ணுவாங்க அப்படின்றதான் இந்த கதையோட சாராம்சம். இந்த மாதிரி இந்த ஒரு கதைக்குமே நம்ம கேட்ட ஒரு கதைக்குமே ஒரு வரலாறு இருக்குது, அந்த உண்மையான தத்துவங்கள் இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோஸில் அந்த தத்துவங்களை பார்க்கலாம். இந்த கதையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒருத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றி அறிவு தேடி வரேன், ஞானத்தை தேடி வரேன் அப்படின்னாலும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதே அவனுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன அவனுக்கு சொல்கிறாங்களோ அதுதான் அவனுக்கான அறிவு, அதுதான் அவனுக்கான ஞானம். ஸோ பேரண்ட்ஸ் தான் உலகம். இதுதான் உண்மை. இதுதான் பேரண்ட்ஸ் மூலமாக தான் ஒருத்தன் வாழ்வியலை கற்றுக்கிறான். சரிங்களா? நல்லதுங்க, நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.